சந்தனக்கட்டை கடத்தல், போலி மதுபான ஆலைன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்ல ஆளுங்கட்சி அமைச்சர் சிக்கி வருகிறார். இவர் விவசாய அமைச்சரா இல்ல வில்லங்க அமைச்சரான்னு கேட்கிற அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. புதுச்சேரி விழுப்புரம் எல்லை பகுதிகளில் ஒன்றான பூத்தூரை கிராமத்துல சட்டவிரோதமா மது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக காவல்துறை மூலம் சோதனை சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. மே 9ஆம் தேதி அன்னைக்கு அந்த சோதனை சாவடியை கடக்க முயன்ற ஒரு லாரியை சோதனை செய்திருக்கிறாங்க விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார். அதுல பெட்டி பெட்டியா இருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க காவல்துறை. அந்த லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரிச்ச போது புதுச்சேரியில தயாரிக்கப்பட்ட இந்த போலி மதுபானங்களை டாஸ்மாக் கடைகளுக்கு விநியோகிப்பதற்காக எடுத்துட்டு போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. லாரி டிரைவர் அப்படி சொன்னதும் போலீஸும் ஏதோ இதுல வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுதாரிச்சிருக்காங்க. அதன் பிறகு புதுச்சேரி உளவாய்க்கால் கிராமத்துல இருக்கக்கூடிய தேனி பண்ணையில நடந்துகிட்டு வந்த அந்த போலி மதுபான ஆலைக்குள்ள நுழைந்த நுண்ணறிவு பிரிவு போலீசார் அங்க லட்சக்கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த போலி மது பாட்டில்கள், டாஸ்மாக் ஸ்டிக்கர்கள், அட்டை பெட்டிகள், அங்க இருந்தக்கூடிய மிஷின்களை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகியிருக்கிறாங்க. இதன் பிறகு அந்த போலி மதுபான ஆலைக்கு சீல் வச்சிருக்கிறாங்க நுண்ணறிவு பிரிவு போலீசார். கைது செய்தவர்களை ஆரோவில் காவல் நிலையத்துல ஒப்படைச்சும் இருக்கிறாங்க. இதே பண்ணையில தான் போன வருஷம் கேரளாவில இருந்து கடத்தி வரப்பட்ட 6 டன் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்திருக்கிறாங்க சேலம் வனத்துறையினர். இந்த பண்ணை யாருடையது அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமியினுடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் வனத்துறை மற்றும் விவசாயத்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கு. அப்ப போன வருஷம் கடத்தல்ல சந்தனக்கட்டைகள் விவகாரம் வெடிச்ச போது அமைச்சருக்கு சொந்தமான இந்த இடத்துல சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. இப்ப வந்த இந்த போலி மதுபான ஆலை விவகாரத்துல புதுச்சேரியின் பிரதான எதிர்கட்சியான திமுக எதனால கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதுதான் ஏனோ இன்னும் விளங்க மாட்டேங்குது. பெருசா எந்த கருத்தும் சொல்லாம அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தன்னை விசாரணைக்கு உட்படுத்திக்கணும் அப்படின்னு அதிமுகவின் புதுச்சேரி மாநில செயலாளர் திரு அன்பழகன் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவரோட பண்ணையில சந்தன எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. போன வருஷம் சேலம் வனத்துறையினர்கிட்ட பிடிப்பட்ட சந்தன மர கடத்தல் கும்பல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்தன மரங்களை கடத்தி இவரோட இடத்துலதான் எண்ணெய் தயாரிக்கிறோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. யாரோட இடம்? வனத்துறை மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடம்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. பிடிப்பட்டவங்க உங்களை தான் கையை காட்டுறாங்கன்னு காவல்துறை கேட்டா அந்த இடம் எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த இடத்தை என் மகளுக்கு எழுதி கொடுத்துறேன், அதுல வாடகைக்கு இருந்தவங்க தான் இப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் தேனி ஜெயக்குமார். அமைச்சருக்கு சொந்தமான குடோன்ல ஒரு நாளைக்கு சுமார் 30 லட்சம் அளவுக்கு போலி மதுபானங்களை தயாரித்து அனுப்பி இருக்கிறாங்க அந்த கும்பல். இந்த இடத்தை வாடகைக்கு விடும் போதே அவர்களோட பின்னணி என்ன, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கவனிக்க வேண்டாமா? இவர் அமைச்சரா இருந்துகிட்டே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியற மாதிரியா இருக்கு. இவ்வளவு விஷயம் மாநிலத்தில் நடக்கும்போது முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களோ அமைதியா இருக்கிறது தான் ஏன்னு தெரியும்.